ஏன் கல்யாணம் பண்ணிக்கல நிறைய பேர் கேட்பாங்க. கல்யாணம் பண்ணிக்கோமா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னுவாங்க. தெரியல, அது என்னன்னு தெரியல, அமையலையா இல்ல நான் ரொம்ப கெரியர்லயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ ஆக்சுவலி மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஓகே செட்டில் ஆயிடணும், ஹஸ்பண்ட் ஃபேமிலி இந்த மாதிரியே இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. அதனாலயே நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் நான் அடிச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் ஆல்ரெடி கமிட் பண்ணிட்டேன் நான். அதனால பண்ணிட்டே இருக்கேன். ஓகே. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பெரிய வித்தியாசம் ஃபீல் பண்ண முடியல இல்லையா? பெருசா ஒண்ணும் இல்ல, எதுவுமே அஃபெக்ட் ஆகல அங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் ரொம்ப கோஆபரேட்டிவா இருப்பாரு. ஏதாவது கேரக்டர்ஸ் மெயின் ரோல் நல்ல கேரக்டர்ஸ் வருதுன்னா ஓகே உன் இஷ்டம், நீ பண்ணு, உனக்கு நடிக்கணும்னு தோணுதுன்னா பண்ணு, ஸ்டாப் பண்றதா இருந்தா ஸ்டாப் பண்ணு, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லுவாரு. அண்ட் உங்களோட ஆக்டிங் எல்லாம் பார்த்துட்டு ஏதாவது ரிவ்யூ எல்லாம் கொடுக்கறதுண்டா? அவரு ஏதாவது சொல்லுவாரு, மேக்கப் பார்த்தாரு அப்பா அப்படின்னு. ஓகே. அவருக்கு வந்து மேக்கப், ஏன்னா நான் அவரை மீட் பண்ணது அவர் ஏதோ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல தான் நாங்கள் வந்து மீட் பண்ணோம் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு முன்னாடி தெரியும், மேரேஜ்க்கு முன்னாடி இன்னொரு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க மூலமாக தான் வந்து எனக்கு இவரை தெரியும். ஓகே. ஸோ அப்போ வந்து மேரேஜ் பண்ணிப்போம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரொபோசல் வந்தது, மேரேஜ் பண்ணுவோம். வெக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுல தான் அம்மா கிட்ட தான் பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. கல்யாணம் பண்ணோம். ஓகே. ஆனா உங்களுக்கு வீட்ல இருந்துமே அந்த ஒரு ப்ரெஷர் இல்லையா, மேரேஜ் ப்ரெஷர்? இதுக்கு முன்னாடி எல்லாரும் ஏன் இஷ்டத்துக்கு விட்டுட்டாங்க. உன் இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே வந்து ரொம்ப அண்ணாங்க எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. அண்ணா 2 brothers இருக்காங்க, அக்கா இருக்காங்க, எல்லாரும் சிஸ்டர், அம்மா. ஸோ அப்போ இவங்க எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அம்மா எப்பயுமே என் கூட ஷூட்டிங்க்கு வந்துடுவாங்க. அண்ணா எல்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு ஏதாவது எங்கேயாவது போகணும் அப்படின்னா கார் எடுத்துட்டு அண்ணா வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வரலன்னா என்னாச்சு இதெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறதோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப சப்போர்ட் இருந்தாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து உன் இஷ்டம், உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி எந்த ஏஜ்ல மேம் மேரேஜ் ஆச்சு உங்களுக்கு? எக்ஸாக்டா சொல்லக்கூடாதா? உலகத்துக்கே தெரியுமே, இப்ப கேக்குறீங்க. இல்ல ஆக்சுவலி நீங்க சொல்லி அது ஒரு கேள்வியா ஃபார்ம் பண்ணலாம்னு நினைச்சேன். எனக்கு 43 years. 43. ஸோ 43ல கல்யாணம் அப்படின்றது வந்து உங்களுக்கு பாக்குறப்ப எப்படி இருக்கு? உங்களுக்கு யோசிக்கிறப்ப மற்றவங்க சொல்றப்ப கேட்குறப்ப வந்து ஓகே இது ஒரு லேட் மேரேஜ் அப்படின்னு பார்ப்பாங்கன்றது ஒரு விஷயம் இருக்கும். உங்களுக்கா யோசிக்கிறப்ப 43ல மேரேஜ் அப்படின்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரியல, இப்ப எல்லாம் யூஸ்வல் ஆயிடுச்சுல்ல, எல்லாரும் வந்து லேட் மேரேஜஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால எனக்கு ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸா தோணல. இப்ப நீங்க என்ன பார்க்கும்போது சொன்னீங்க யூ ஆர் லுக்கிங் ஸ்டில் யங் அப்படின்னு. அதனால எனக்கு ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் எதுவும் தெரியல. பட் ஆக்சுவலி என்னன்னா இப்ப அவரோட லவ், கேரிங், அதெல்லாம் அஃபெக்ஷன் அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே சீக்கிரம் கிடைச்சிருந்தா இன்னும் சீக்கிரம் அனுபவிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணுது. இப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இன்னும் கப்பிள் கோல்ஸ் அந்த பிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இருக்கு. ஓகே, சூப்பர் மேம். எல்லாரும் யோசிப்போம் இல்லையா, இதுக்கடுத்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம லைஃப் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஐயோ, நான் பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல, அதனால நான் பிளான் பண்றதையே விட்டுட்டேன். ஓகே. நாம யூஸ்வலா ஸ்கூல் படிக்கும் போது என்ன நினைப்போம், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி எல்லாம். ஸோ நான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். ஸ்கூல் டைம்லயே வந்து நான் எல்லாம் படிக்கிறது ரொம்ப கம்மி, ஷூட்டிங்ஸுக்கு எல்லாம் போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் இந்த டைம்ல மேபி மேரேஜ் பண்ணிட்டு குழந்தை, குட்டி, ஹஸ்பண்ட் அந்த மாதிரி அப்போ அந்த மைண்ட் செட் இருந்தது. அதுக்கப்புறம் அப்போ நான் பண்ணிக்கல, அப்போ எனக்கு பிடிக்கல பண்ணுங்க. அதனால எதுவுமே வந்து நான் நினைச்சது எதுவுமே நான் ஆர்டிஸ்டாவே இண்டஸ்ட்ரியிலேயே இருப்பேன்னு கூட நினைச்சு பார்க்கல.